ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கலை செமி கிச்சன். இன்றைக்கி நம்ம இன்னொரு சூப்பரான எக்ஸிபிஷன் விலாக் தான் பார்க்க போகிறோம். என்ன சிஸ்டர், உங்கள் சேனலில் கண்டினியூஸாக எக்ஸிபிஷன் விலாக்ஸாக போட்டுட்ருக்கீங்க அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறது எனக்கு புரியுது. சிம்பிள், ரெண்டு விஷயம் தாங்க. ஒன்று வந்து வியூவர்ஸ் உங்களுக்காக நான் இன்னும் அரௌண்ட் பெங்களூருக்குள்ளே நடக்கிற எக்ஸிபிஷன்லாம் தேடி நான் போய் வீடியோ எடுத்து உங்கள் கூட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ தட் யாருக்காவது நிச்சயமாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடு சேர்ந்து நீங்கள் போய் என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். இன்னொரு விஷயம் எங்கள் வீட்லேயும் குட்டீஸ் இருக்காங்க. வீக்கெண்ட்ஸில் அவங்கள இந்த மாதிரி வெளியெல்லாம் கூட்டிகிட்டு போய் எக்ஸிபிஷன்லாம் காமிச்சோன்னா ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக ஃபீல் பண்ணி அப்படியே சிறகடிச்சு என்ஜாய் பண்ணுறாங்க. இந்த எக்ஸிபிஷனோட பேர் இன்டர்நேஷ்னல் எக்ஸாட்டிக் லைவ் பேர்ட்ஸ் அண்ட் பெட் ஜூ பார்க். பெங்களூரில் சர்ஜாப்பூர் ரோடு பக்கத்தில் ஹொசா ரோடுன்னு இருக்குது. அங்கே தான் இந்த எக்ஸிபிஷன் நடக்குது. எவ்ரிடே ஈவினிங் 4:30 to நைட் 9:30 வரைக்கும் இருக்குது. என்ட்ரி ஃபீஸ் 70 rupees தான். ரொம்பவே வர்த்துன்னு சொல்லுவேன். உங்கள் குட்டீஸை கூட்டிகிட்டு போய் என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது விதவிதமான கோழி மற்றும் சேவல். எந்த கண்ட்ரியை சேர்ந்தது, அதோட ஒரிஜினாலிட்டி என்ன, ப்ரீடு எந்த மாதிரி அப்படின்ற டீட்டெயில்ஸ்லாம் அழகாக பிரிண்ட் அவுட் எடுத்து மேலே நமக்கு ஒட்ட வச்சு நமக்கு டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. கூண்டில் இருக்க பறவைகள்லாம் நம்ம ஒன்று ஒன்றா பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். இந்த கூண்டில் விதவிதமான லவ் பேர்ட்ஸ், ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ் எல்லாமே இருக்குது. இந்த கோழியும் சேவலும் பாருங்கள், நல்லா புசு புசுன்னு எவ்வளோ அழகாக சூப்பராக இருக்குது. கலர் காம்பினேஷன் கூட அழகாக இருக்குல்ல. என்ன கலர் காம்பினேஷன்லாம் சொல்கிறேன்னு யோசிக்கிறீங்களா? தெரியலங்க, அது என்னமோ ஆட்டோமேட்டிக்காக வந்துடுது பேசும்போது. இது நல்ல ஒரு அழகான வெள்ளைக்கோழி. இது மண்டையில் பாருங்கள் அப்படியே கொண்ட மாதிரியே இருக்குது. இந்த கோழியோட பேர் கொச்சின் குக்கா. இது பாருங்கள், நல்லா புசு புசுன்னு இருக்குது. அப்படியே உடம்புலையும் நிறைய அந்த ஃபெதர்ஸ் வந்திருக்கு. இது பிரம்மா இந்த கோழி பேர். இதோட ஒரிஜினாலிட்டி இது அழகாக அப்படியே ரொம்ப குண்டாக இருக்குது அப்படியே பார்க்குறதுக்கே. ஆல்மோஸ்ட் இதெல்லாம் நம்ம நாட்டு சேவல் தானே, நாட்டுக்கோழி தானே அப்படின்னு யோசிக்கிறீங்க. ஒவ்வொரு கோழிக்கும் ஒவ்வொரு சேவலுக்குமே நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. அந்த டீட்டெயில்டாக அவங்களே அந்த பிரிண்ட் அவுட்டில் எக்ஸ்பிளைன் பண்ணி போட்டிருப்பாங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறதுலாம் விதவிதமான புறா வகைகள், பிஜியன்ஸ் மற்றும் டவ் பற்றி தான் நம்ம இப்போ வரிசையை நம்ம பார்த்துட்ருக்கோம். இது ஷிராசி. அப்படி இந்த காலுக்கிட்டலாம் நிறைய ஃபெதர்ஸ் வளர்ந்துருக்கு. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள். இது ஜாக்கோபின். கழுத்துக்கிட்ட அந்த ஃபெதர்ஸ் நிறையா இருக்குது. ஸோ ஒவ்வொரு புறாக்குமே டிஃப்ரெண்ட் வேரியேஷன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா. இங்கிலீஷ் ட்ரம்பீட்டர். இது நல்லா காலுக்கிட்ட நிறைய ஃபெதர்ஸ் வந்துருக்கு பாருங்கள். சைனீஸ் ஆவல் டிஃப்ரெண்ட் கலர்ஸில் இருக்குது. இது பாருங்கள், சில்கியா அதுக்கு பேர். இது ஒரு கோழி வகையை சேர்ந்தது தான். எப்படி புசு புசுன்னு இருக்குது பாருங்கள். தலை சின்னதாக இருக்குது, உடம்பு பெருசாக இருக்குது, ஃபெதர்ஸ் நிறைய இருக்குது. சுகர் கிளைடர். அதை ஃபுல்லாக கேப்சர் பண்ணலான்னா அவங்க அப்படியே ரெஸ்ட் எடுத்துட்டு தூங்கிட்டு இருக்காங்க. சரி, டிஸ்டர்ப் பண்ண வேணாமேன்னு விட்டாச்சு. ஹாம்ஸ்டர். ஃபேன்சி ரேட். ரொம்ப கியூட்டாக இருக்குதுங்க பாருங்கள். இதுங்கெல்லாம் கலர் காம்பினேஷன்ஸும் நல்லா இருக்கு. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது விதவிதமான லவ் பேர்ட்ஸ் மற்றும் ஆஃப்ரிக்கன் லவ் பேர்ட்ஸ். ப்ளூ கலர் காம்பினேஷன் ரொம்பவே அழகாக இருக்குது. இது ரோசி ஃபேஸ்ட் லவ் பேர்ட். கலர் காம்பினேஷன் பாருங்கள், க்ரீன், ஆரஞ்ச், பிங்க். ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே. தூங்கிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்காங்க. ஜாவா ஸ்பேரோ. இது
எவ்வளோ அழகாக வரிசையாக உட்காந்துருக்காங்க. பார்க்கும் போதே அவ்வளோ ரொம்ப க்யூட்டாக இருக்குதுங்க பார்க்குறதுக்கே. இது வந்து ஒயிட் கலர் ஜாவா பேர்ட்ஸ். டவ் பிஜியன்ல சின்ன வகை இது. இங்க அப்படியே கூடாரமா உட்காந்துருக்காங்கல்ல, இவங்க வந்து லவ் பேர்ட்ஸ். பார்பரி டவ் அதான் இப்போ பார்த்துட்டு இருக்கோம். ரொம்ப அழகா கியூட்டா இருக்குல்ல. இது வந்து கிளி வகையை சேர்ந்தது. நல்ல ஒரு எல்லோ ஆரஞ்சு க்ரீன் காம்பினேஷனில் இருக்குங்க. அப்படியே துரு துருன்னு சேட்டை பண்ணிட்டு இருக்குதுங்க. அடுத்து நம்ம பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே வந்து ஃபின்ச் பேர்ட்ஸ். நிறைய கலர் காம்பினேஷன்ஸில் இருக்குது. ரொம்ப க்யூட்டாக அழகாக சின்ன சைஸில் இருக்குதுங்க இந்த ஃபின்ச் பேர்ட்ஸ். இது வந்து ஸ்பேரோ வகையை சேர்ந்தது தான். எவ்வளோ அழகாக வரிசையாக உட்காந்துருக்காங்க பாருங்கள் இவங்க எல்லாருமே. ஒரு கூண்டு மாதிரி போட்டு வச்சுருக்காங்க. அதில் வந்து குட்டி குட்டி ஆடு, வாத்து, அப்புறம் ஆஸ்ட்ரிச் பேர்டு இது எல்லாமே வச்சுருக்காங்க. அதுங்க பாட்டு கொய் கொய் கொய்க்கேன்னு சத்தம் போட்டுட்டு இருக்குதுங்க. கேட்குறதுக்கே அவ்வளோ க்யூட்டாக இருந்துச்சு. குட்டீஸ்லாம் இதெல்லாம் நேரில் பார்த்தோன்னா அவ்வளோ சந்தோஷமாக அதை வந்து பார்த்து என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து இந்த ஓனான் வகையை சேர்ந்தது. அந்த பாடியோட டெக்ஸ்டர்லாம் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்கு பாருங்க. இதுவும் ஒன் ஆஃப் த டைப் ஆஃப் ஓனான் தான். இது எல்லோ ஸ்பாட்டட் மானிட்டர். பாருங்களேன் எப்படி அந்த ஒரு குட்டி முதல மாதிரியே இருக்குது. கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. பட் எல்லாமே வந்து கிளாஸில் வந்து அழகாக வந்து அதை போட்டு வச்சுருக்காங்க. ஸோ நம்ம பார்க்குறதுக்கு வந்து பயம் இல்லாமல் நம்ம பார்த்து ரசிக்கலாம்னு சொல்கிறதோடு இதெல்லாம் பார்க்கும்போது பயமாக தான் இருக்குது. பட் எனிவேஸ் நம்ம இதை வந்து நேரில் பார்க்கக்கூடிய ஒரு சான்ஸ் கிடச்சிருக்கு இல்லையா. நம்ம அடுத்து பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே வந்து டார்டைஸ் வகையை சேர்ந்தது. டர்ட்டில் மற்றும் டார்டைஸ் வகையை சேர்ந்தது. இந்த டார்டைஸ் பாருங்களேன் எவ்வளோ குட்டியோண்டா இருக்குது. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பால் பைத்தான். பார்க்குறதுக்கே பயமாக இருக்குல்ல. பட் எனிவேஸ் அது உள்ள கிளாஸில் தான் இருக்குது. நம்ம சேஃப்டியாக தான் இருக்கும். இருந்தாலும் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. அடுத்து விதவிதமான மீன் வகைகள்லாம் பார்த்துட்ருக்கோம். நான் ஆல்ரெடி ஏற்கனவே நான் வந்து ஷேர் பண்ண 2 எக்ஸிபிஷன் வீடியோஸில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபிஷ்ஷை வந்துட்டு நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். ஸோ இந்த எக்ஸிபிஷன் விலாகில் வந்து நான் கொஞ்சம் தான் வந்து இந்த ஃபிஷ் வெரைட்டிஸ்லாம் கவர் பண்ணியிருக்கேன். ஏன்னா உங்களுக்கும் போர் ஆகிடக்கூடாது இல்லையா. இந்த ஃபிஷ் பாருங்களேன் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதோட வாய் பாருங்களேன் எப்படி நீளமாக இருக்குது. அப்படி கிட்ட வரும்போது பயமாக இருந்துச்சு. எனிவேஸ் இது ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஃபிஷ் வகை தானே, அதனால் நான் கேப்சர் பண்ணியிருக்கேன். ஆஸ்கர் ஃபிஷ் இது நல்லா சும்மா அப்படியே பளிச்சுன்னு கோல்டன் கலரில் சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கே. பிளாக் டெட்ரா இது நார்மலாக நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய மீன் தான். இது அப்படி கலராக ரொம்ப க்யூட்டாக இருக்கும். இது ஒரு வகையான ஓனான் தான். கொஞ்சம் பார்க்க பயமாக இருக்குல்ல, இருந்தாலும் பார்க்கலாம் தைரியமாக. வீடியோவில் தானே பார்த்துட்ருக்கீங்க. இந்த ஓனான் பாருங்கள் பச்சை கலரில் இருக்குது. அது முதுகெல்லாம் ஃபுல்லாக முள்ளாக இருக்குது அப்படியே. இந்த ஓனா வந்துட்டு ஒரு ஆரஞ்சிஷ் கலரில் இருக்குது. சேம் அதே மாதிரி முதுகில் வந்து முள்ளாக இருக்குது. அனிமல்ஸ், பேர்ட்ஸ், ரெப்டைல்ஸ் இது எல்லாத்தையும் பார்த்து ரசிச்சுட்டு இந்த பக்கம் வந்தோன்னா அடுத்து என்னங்க கண்காட்சி தாங்க. நிறைய பொருட்கள் விற்பனைக்கு வச்சுருக்காங்க. ஒன்று அவ்வளோ அழகாக சூப்பராக இருக்கும். ப்ரைஸும் வர்த்துன்னே சொல்லுவேன். இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது வந்துட்டு ஃபேன்சி ஐட்டம்ஸ், ஹேர் கிளிப்ஸ், ஹேர் பேண்ட்ஸ், பேங்கிள்ஸ் இது எல்லாமே இருக்குது. வாங்க பார்த்து ரசிக்கலாம். இதெல்லாம் வந்துட்டு நிறைய விதமான டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இயரிங்ஸ். ப்ரைஸ் ரொம்ப அஃபோர்டபுள் ரேஞ்சில் தான் இருந்தது. ஆர்டிஃபிஷியல் இயரிங்ஸ் ப்ரிஃபர் பண்ணுறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல். இதை வாங்கலாம். விதவிதமான கிளிப்ஸ்.
எல்லாமே 50 rupees, 40 rupees, 30 rupees, 20 மற்றும் 10 rupees ரேஞ்சில் இருந்தது. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கீ செயின்ஸ்லாம் வச்சுருக்காங்க. 10 rupeesலேருந்து ஆரம்பித்து 30 rupees வரைக்கும் ப்ரைஸ் ரேஞ்ச் டிஃபர் ஆச்சு. பொட்டு, ஸ்டிக்கர்ஸ், பிந்தி வெரைட்டிஸ் எல்லாமே 10 rupees தான். இந்த கவுண்டரில் இருக்க கிளிப்ஸ் எல்லாமே 10 rupees. இந்த கிளிப்ஸ் எல்லாமே வந்துட்டு 30 rupees. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பேங்கிள்ஸ் செக்ஷன். 40 rupees தான். பட் டிஃப்ரெண்ட் மெட்டீரியலில் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. குவாலிட்டியும் சூப்பராக இருந்துச்சு இந்த பேங்கிள்ஸ்லாம். இந்த பேங்கிள்ஸ்லாம் 30 rupees. அடுத்து நம்ம வந்து வேற ஒரு கவுண்டருக்கு வந்துட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மவுத் ஃப்ரெஷ்னர்ஸ் தான். எக்ஸிபிஷன்னால இந்த மாதிரி மவுத் ஃப்ரெஷ்னர்ஸ் விதவிதமாக வச்சு விற்பனைக்கு வச்சுருப்பாங்க. நிறைய விதமான மவுத் ஃப்ரெஷ்னர்ஸ். அடுத்து ஸ்நாக்ஸு, காண்டிமெண்ட்ஸ், ஸ்நாக்ஸு, அப்பள வகைகள், ஊறுகாய் வகைகள் இதெல்லாமே வச்சுருந்தாங்க. இந்த செக்ஷனில் பார்த்தீங்கன்னா எதை எடுத்தாலும் 20 rupees தான். இது எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு கவுண்டர்னு கூட சொல்லலாம். அதாவது பாதாம், பிஸ்தா, முந்திரி, கரம் மசாலாஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு கடலை மிட்டாய், எள்ளு மிட்டாய், இந்த மாதிரி எல்லா விதமான ஐட்டங்களும் வந்துட்டு பேக்கில் போட்டு வச்சுருப்பாங்க. குட்டி குட்டி பேக்ஸாக 20 rupees தான் எதை எடுத்தாலும். நெக்ஸ்ட் கவுண்டரில் வந்து ஸ்டேஷ்னரி ப்ராடக்ட்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. அவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருந்துச்சு. குட்டீஸ்லாம் ரொம்ப விரும்பி இதை வந்துட்டு ஆசைப்படுவாங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பொம்மை செக்ஷன். நிறைய விதவிதமான பொம்மைகள்லாம் இருந்துச்சு. இந்த கவுண்டரில் வந்துட்டு மாஸ்க் விதவிதமாக வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் பலூன்ஸு இதெல்லாம் இருந்தது. இப்போ நம்ம கேம்ஸ் செக்ஷனுக்கு வந்துட்டோம். அதாவது நம்ம வந்து 50 rupees கொடுத்து நம்ம வந்து டிக்கெட் வாங்கினோன்னா அவங்க வந்து இந்த கேம்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. நம்ம வந்து விளையாடலாம். சூப்பராக இருக்கும். ஒவ்வொரு கேமுக்குமே தனித்தனி ரேட்டு தான். 50 rupees 50 rupeesன்னு. இப்போ இது பாருங்கள், பால் மாதிரி இருக்கும். அதை வச்சு நம்ம எடுத்து இந்த கிளாஸை அடித்து எல்லாமே வந்து கீழே விழுந்துச்சு நமக்கு கிஃப்ட் கொடுப்பாங்க. நிறைய கேம்ஸ்லாம் இருந்தது. இது வந்து ரிங் கேம். இது எல்லாமே வந்துட்டு நம்ம வந்து சும்மா ஒரு டைம் பாஸ் என்டர்டெயின்மெண்ட்காக தான். ரொம்ப ஜாலியாக இருக்கும். கூட்டமாக போனோன்னா இந்த மாதிரி கேம்ஸ்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணோன்னா ஒரு எந்தோட நம்ம விளையாடுவோம். அதுவே நல்லா ஜாலியாக இருக்கும். குட்டீஸ்க்கு வந்து காரெல்லாம் வச்சுருக்காங்க. ஒரு பெரிய ரவுண்ட் 50 rupees தான். ஸோ குட்டீஸை உட்கார வச்சு அவங்க நல்லா கார் ஓட்டி என்ஜாய் பண்ணுவாங்க. அடுத்து என்னங்க, நமக்கு பிடிச்ச செக்ஷன் தாங்க. விதவிதமான சாப்பாடு வகைகள், அப்பளம். இதுதான் டெல்லி அப்பளம். நல்லா பெருசாக இருக்கும் இந்த அப்பளம். இது மேலே அப்படியே மிளகாய் தூளை தூவி, கேரட்டு எல்லாம் அப்படியே தூவி, அப்படியே இந்த கொஞ்சம் பட்டாணிலாம் போட்டு மசாலா போட்டு கொடுப்பாங்க. சாதாரண ஒரு அப்பளமாக இருந்தாலும் அந்த எக்ஸிபிஷனில் போய் நம்ம வாங்கி சாப்பிடும்போது செம்மையாக இருக்கும். அதுக்கப்புறம் மசாலா பூரி, பானிபூரி, பேல்பூரின்னு விதவிதமாக இருக்கும். அதுக்கப்புறம் ஃபுல்லாக வந்து ரைட்ஸ் தாங்க, கேம்ஸு. இந்த ட்ராகன் ட்ரெயின் பாருங்கள், செம்மையாக இருக்கும். இதான் ராட்டினம். எக்ஸிபிஷனுக்கே உண்டான ஒரு மெயின் ரைட் கேம்னா அது இதுதாங்க. ரொம்ப பயமாக இருக்கும். இந்த கேம் பாருங்களேன், இந்த ரைடு இதுவுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நல்லாயிருக்கும். இது வந்து ஒரு சும்மா ட்ராகன் ட்ரெயின் தான். குட்டீஸ் உட்காந்து நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. இப்போ என் பையனும் பொண்ணு தான் உட்காந்து என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க.
ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.